அருமைக்குரிய நண்பர்களே, இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, 4 தொகுதிகளில் தமிழ் பேசக்கூடிய பகுதிகள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இதுல திருப்பரங்குன்றத்தில் தேர்தலுக்கான காரணம் புரிந்து கொள்ளக்கூடியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த திரு சீனிவேல் அவர்கள் தேர்தல் முடிந்த மிகச்சில நாட்களிலே, கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களிலேயே அவர் இறந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. நெல்லித்தோப்புல ஒரு தேர்தல் தேவைப்பட்டது. முதலமைச்சர் உருவான பிறகு அவருக்கு ஒரு தொகுதி தேவைப்படுகிறது. ஏன்னா நீங்க போட்டியிடாம நீங்க 6 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது. அதனால நெல்லித்தோப்புல ஒரு தேர்தல் தேவைப்பட்டது. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் ஒரு ராஜினாமா செய்து இப்ப முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுறார். தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலையும் தேர்தல் வினோதமானது. நம்ம பொது தேர்தலே இப்பதான் நடக்குது. மற்ற 2 தொகுதியிலும் இடைத்தேர்தல், தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலையும் பொது தேர்தலே இப்பதான் நடக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா வினோதமானது. தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலும் பணம் புழங்கியதான். 232 தொகுதியில பணம் புழங்கலையோ என்னமோ தெரியல. அதனால என்ன, 2வது வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அப்ப நெருங்கி மக்களுக்கு 2வது வாய்ப்பு இன்னொன்னே மக்கள் குஷியா சந்தோஷமா சிரிக்கிற நான் பாக்குறேன். இல்ல உங்களுடைய கட்சிக்காரங்கெல்லாம் நீங்க சொல்லிருப்பீங்க, எப்பா 500 ரூபாய்லாம் செல்லாது, 1000 ரூபாய்லாம் செல்லாது. மத்திய அரசு தீர்மானமா யோசிச்சிருக்கு. தேர்தல் வருவது தெரிஞ்சுதான் 2000 ரூபாய் நோட்டையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஒரு விவாதம் என்ன இருக்குன்னா, ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சது தானங்க, இடைத்தேர்தல்னால எப்படி நடக்குங்கிறது தெரியாதா? திருமங்கலம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலான்னு நிறைய புது ஃபார்முலாலாம் வந்துருச்சு. அப்ப என்ன நடக்குங்கிறது தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தமிழக மக்கள் எப்பயுமே வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவங்க. அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் ஒருபோதும் தவறாக இருந்ததாக நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், ஏன் இடைத்தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணுங்கிற வரைக்கும் ஒரு தனி ஃபார்முலா அவங்க வச்சிருக்கிறாங்க. யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்கள் முன்னாலே கேட்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் உங்களுடைய வாக்கு கேட்க இருக்கிறார்கள். தங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இடதுபுறம் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர், பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள். அதே மாதிரி சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாஜகவுடைய மாநில தலைவர், 2வது முறையாக அந்த வாய்ப்பை பெற்ற மிகச்சிலர்ல ஒருத்தர். அதே போல அண்ணன் ஜி கே மணி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் யாருன்னா ராமதாசன் சொல்லக்கூடாது, அவர் நிறுவனர். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜி கே மணி அவர்கள் தான். அதே போல என்னுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய திரு தேவசகாயம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள். நிறைய விவாதங்கள்ல நீங்க பார்த்திருக்க முடியும். ராணுவத்தில் தன்னுடைய பணியை துவக்கியவர், ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஊழல் ஒழிப்புல மிகப்பெரிய புரட்சி செய்த திரு ஜேபியோடு இணைந்து செயல்பட்டவர், அதே போல அன்னை தெரசாவோடு இணைந்து செயல்பட்டவர். அதே போல தோழர் திரு சி மகேந்திரன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஆயிருக்க வேண்டியவர், அதற்கான கடுமையான போட்டியில் இருந்தார், அதற்கு முழுமையான தகுதியும் கொண்டவரும் கூட. அதே போல திரு டி கே இளங்கோன் அவர்கள், அவரும் கூட இந்த மண்ணின் மைந்தர் தான். திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய மனசாட்சியாக இருப்பவர். நண்பர்களே, இவர் நேரா நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த தேர்தலில் போட்டியிடாத அணி மக்கள் நல கூட்டணி. ஜனநாயக முறையில் கடுமையான விவாதம் நடந்து, ஒருத்தர் போட்டி போடுவேன்னு சொல்ல, ஒருத்தர் போட்டி விட மாட்டேன்னு சொல்ல, மாறி மாறி நிறைய ஓப்பன்ல டிஸ்கஷன் டிபேட் கடைசியில் போட்டியிடுறதுல முடிவு இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது, இந்த தேர்தலில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் சொல்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு சி மகேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ஒரு குடிமகன் என்கின்ற உரிமையும் ஜனநாயகத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையும் நமக்கு அவசியம் என்பதை உணர்ந்து அரசியல் பொறுப்புணர்வோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு மிக சிக்கலாக இருக்கிறது. தலைப்பு சிக்கலோ இல்லையோ, பாண்டே அதை ரொம்ப சிக்கலாக்கிடுவாரு. அதுதான் அவருடைய சிறப்பு. ஜனநாயகம் என்ற ஒன்றை நாம் எவ்வாறு காப்பாற்ற போகிறோம் என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த அரங்கு இன்று எழுப்புகிறது. ஒரு 2000 ரூபாய்க்கு ஓட்டை விற்கக்கூடிய நிலைமைக்கு நாடு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான நடவடிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ கட்சி அல்ல, கட்சியை தாண்டி யோசிக்க வேண்டும். காரணம், நாம் அனைவரையும் விட நாடு முக்கியம், நம்முடைய தேசம் முக்கியம்.
இந்த தஞ்சையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல், அதே போல நம்முடைய அரவாங்குறிச்சியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல், இந்த தேர்தலை ஒட்டி தமிழகத்தை பற்றி உலக அரங்கிலும் இந்திய அரங்கிலும் என்ன எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கட்சியை மட்டும் பொறுப்பாக்க கூடாது, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பது அல்ல. இந்த தேர்தலை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், நடந்து முடிந்த தேர்தலிலே 160 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தேர்தலிலே கைப்பற்ற பணம் 160 கோடி. அதை பற்றி எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இதில் 100 கோடி மட்டுமே 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலிலே 100 கோடி மட்டுமே நம்முடைய தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நம்பர் 1 தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். ஆமா, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். இது சாதனைகள் செய்வதிலும் நம்பர் 1 மாநிலம், பணம் கொடுக்கிறதுலயும் நம்பர் 1 மாநிலம். அதே போல தேர்தலில் போட்டியிடாமல் தேர்தலை நிறுத்தி வைக்கப்பட்ட அவமானத்தை பெறதிலையும் முதல் மாநிலமா இருக்கு. எங்களை மாதிரி கட்சி ஏன் போட்டி போடலன்னு கேட்கிறார் நம்முடைய பாண்டே அவர்களும் கேட்கிறார், எல்லாரும் கேட்கிறாங்க. நாங்கள் போட்டி போடவில்லை. போட்டி போட முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இந்த எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க ஒவ்வொரு முறையும் சொல்றோம், இந்த மக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறாங்க, அந்த பணத்தை கொடுக்கின்றவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று முதலில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். உடனே அவங்க பறக்கும் படையை அனுப்புனாங்க. பறக்கும் படை அனுப்பப்பட்டதற்கு பிறகு பணம் பறந்து பறந்து விநியோகம் செய்யப்பட்டதை தான் பார்க்க முடிந்தது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாகனங்கள்ல பணத்தை எல்லாம் கொண்டு போறாங்க. தேர்தல் அதிகாரிகள் நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் விண்ணப்பித்ததை கொண்டு போய் கொடுத்தோம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, வாகனங்களை பிடித்தார்கள், ஆனால் அமரர் ஊதியில பிணத்துக்கு பதிலாக பணத்தை வச்சு ஒவ்வொரு இடமா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டது. இதுல எப்படி தேர்தலில் பங்கேற்க முடியும்? பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது? ஓட்டு ஒன்றுக்கு 2000 3000 ரூபாய் என்று கூவி கூவி விற்கக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் நாங்கள் தேர்தலிலே நிற்கவில்லை என்பதை பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கின்றோம். எனக்கு ஒரு 2 சந்தேகம் இதுல. உங்களுடைய 2 சந்தேகம். நாம் தமிழர் கட்சி போன்ற வளரக்கூடிய இயக்கங்களே தேர்தலில் போட்டியிட, இந்த தேர்தல் இடைத்தேர்தலையும் போட்டியிட தயாரா இருக்கும் போது, நீண்ட நெடிய சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இயங்கி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஏன் போட்டியிடக்கான என்ன வரல அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. 2வது, பணம் தான் ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதிமுக மட்டும்தான் பணம் கொடுத்து, திமுக மட்டும்தான் கொடுத்து சொல்ல முடியாது. இந்த பணம் கொடுத்த புகாருக்குள்ள காங்கிரஸ் கட்சியில இருந்து பல கட்சிகள் இந்த புகாருக்கு உள்ளானது. அப்ப யார் பணம் கொடுத்தாலும் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல இந்த மனிதன், இந்த மக்கள், இந்த வாக்காளர் தெளிவாக இருக்கிறார்களா இல்லையா? மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் ஒரு சூழலில் ஒரு காலத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். அதே மக்களுக்கும் தெரியுது, பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு பணம் கொடுக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் ஏன் அதை மாற்ற முடியல? நீங்க கேட்கலாம், மற்ற கட்சிகள்லாம் போடல அப்படின்னு. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க முடிவு பண்ணிட்டோம், இந்த ஜனநாயகத்தினுடைய சீர்கேடுகளை பிரச்சாரம் செய்வது. பெரியாரை போல எதிர்காலத்தில் தேர்தலே நிக்க போகலன்னு நாங்க அறிவிக்கல. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை விட ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் முதல் நோக்கமாக நாங்கள் கருதுகிறோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எனவேதான் இந்த தேர்தல் முறை, இந்த தேர்தலில் எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு ஓட்டு கேட்க போறாங்க, நான் ஜனநாயகத்துக்கு ஓட்டு கேட்கிறேன். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே 1993ஆம் ஆண்டிலே ஓரா கமிஷன் என்ற ஒரு கமிஷனை உருவாக்கினார்கள். அந்த ஓரா கமிஷன் அரசியல் என்பது கிரிமினலைசேஷனாக மாறிவிட்டது, குற்றமயமாக மாறிவிட்டது. நீதிமன்றமா அதை பேசினாங்க, அரசியலை குற்றத்திலிருந்து பிரியுங்கள், அரசியல் என்பது அரசியலாக இருக்கட்டும், மக்களுக்கானதாக இருக்கட்டும் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கு பிற்பாடு நீங்க படிப்படியா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநியாயங்கள் இதுக்கெல்லாம் அளவே கிடையாது. இந்த தேர்தல் கமிஷன் ஒன்னு இருக்கு, எதுக்காக இருக்காங்க அவங்க? நீங்களே கேட்டீர்கள், இந்த தேர்தல், அந்த தேர்தலை ஏன் நிறுத்தினாங்க, ஏன் அறிவிச்சாங்க? அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது குற்றம் என்றால் குற்றவாளி யார் சொல்லணும்ல தேர்தல் கமிஷன். குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷனால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை. பிரதிநிதித்துவ சட்டத்திலே ஒருவர் பணம் கொடுக்கிறாரு, ஒரு சீரழிவு ஏற்படுகிறது என்றால்
அவர் காலமெல்லாம் தேர்தலில் நிக்க கூடாது என்ற அளவிற்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நீங்க மறுக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் இளைஞர்களும் இந்திய மக்களும் போராடி குற்றம் செய்தவர்கள், பணம் கொடுக்கிறவங்க எதிர்காலத்தில் தேர்தலில் நிக்க முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்கத்தான் போகிறார்கள். அது அவசியம் என்று கருதுகிறேன். அதே போல என்னுடைய இன்னொரு அபிப்பிராயம், மிக முக்கியமான அபிப்பிராயம், இந்த இடைத்தேர்தல் எல்லாம் தேவைதானா என்ற கேள்வி ஏற்படுகிறது. ஒருவர் மரணம் அடைந்து விடுகிறார். இப்ப இந்த தேர்தல் வேற விஷயம். ஆனால் இடைத்தேர்தல் என்கின்ற ஒன்று ஜனநாயகத்தினுடைய நடைமுறைகளையே அது அழித்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பணம் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் எங்க நடக்குதுன்னா இடைத்தேர்தலில் தான் நடக்குது. நீங்கள் சொன்ன பார்முலாக்கள் ஒவ்வொன்றும் எங்க உருவாக்கப்படுது, அது எந்த பார்முலாவா இருந்தாலும் சரி இடைத்தேர்தலில் தான் உருவாக்கப்படுகிறது. எனவேதான் இந்த தேர்தல், இடைத்தேர்தல் என்பதை நாம் நிறுத்த வேண்டும். நீங்க ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்க, ஆனால் குடிமகன் என்ற அடிப்படையில் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். 2200 ஆண்டு காலம் போராடி கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை பலி கொடுத்து பெற்ற சுதந்திரம் இது. அந்த சுதந்திரத்திற்காக ஒவ்வொருத்தன் பட்ட துயரம் யாருக்கும் தெரியாது. அந்த துயரத்திலிருந்து பெற்ற ஜனநாயகத்தை இன்றைய தலைமுறை வளர்த்தது என்பதற்கு பதிலாக வெறும் போட்டிகளாக குறுக்கி அரசியல் கட்சிகளால் மக்கள் மாசுபடுகின்ற அந்த நிலைமையை மாற்றி ஒரு வேல்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், நெறி சார்ந்த அரசியல், நேர்மையான அரசியல், அந்த அரசியலுக்கான ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக அனைவரிடம் விடுத்து நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரி இயக்கங்களுடைய நோக்கம் எப்போதுமே பழுதுபட்டதாக இருந்ததில்லை. செயல்பாடுல தான் நிறைய மாற்றங்கள் பார்க்கிறோம். இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் மிக குறைவாக ஒரு கட்சிகள் மீது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது இடதுசாரி இயக்கங்கள் மீது தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குறைவான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள். ஆனாலும் ஏன் அவர்களால் மக்கள் மனங்களை வெல்ல முடியவில்லை என்பதை அவர்களே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக, யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்கும் போது செய்ய வேண்டிய விஷயம் என்ன, ஓட்டுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு அரசு அலுவலகத்தில் போய் ஒரு வேலை முடிக்கணும்னு பார்க்கும்போது நாம ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு முறை தேர்தல் நேரத்தில் தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு மக்கள் நினைச்சு இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்படக்கூடியது சரிதானா? இந்த போன்ற இடைத்தேர்தல்களில் பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்துட முடியாது, அதனால என்ன இருக்குதோ அது அப்படியே சிஸ்டம் இயங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரிதானா? இது போன்ற சிந்தனை சரிதானா அப்படிங்கிறத விளக்குறதுக்காக மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மக்களாட்சி நாட்டில் மிகவும் உயர்ந்த பதவி எது? ஜனாதிபதியா, பிரதான மந்திரியா, சீஃப் மினிஸ்டர், எந்த பதவி மிக உயர்ந்த பதவி? குடிமகன். டாஸ்மாக் குடிக்கிற மகனா, சாதாரண குடிமகனா? சரியா சொன்னீங்க, குடிமகன் தான் மிகவும் உயர்ந்த பதவி. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாருக்கும் பதவி கொடுப்பவன் அவன் அல்லது அவள். ஒரு ஜனநாயகத்தில் ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ சீஃப் மினிஸ்டரோ மேலிருந்து குதிச்சு வரல. பதவிகளை கொடுக்கிறவர், இந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்க தான் பதவியை கொடுக்குறது. அது எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 5 வருஷம்தான், டெம்பரரி. சரி, மகேந்திரன் அவர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க. தேர்தலில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் யார் சரி பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணணுமா, இவங்க எலெக்ஷன் கமிஷன் பண்ணணுமா, இவங்க பண்ணணுமான்னு பெரிய சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இதை பண்ண வேண்டியது மக்கள் தான், வேற யாரும் இதை பண்ண முடியாது. ஏன்னா மிக உயர்ந்த பதவியை கொடுக்கறது நீங்க தான். பதவியை வகிக்கிறவங்களுக்குள்ள சம்பளத்தை எல்லாமே சோர்ஸ்களையும் கொடுக்கறது நீங்க தான். திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களால் தான் முடியுமே தவிர வேற யாரையும் முடியாது. மற்றவங்க உதவி செய்ய முடியும், தே கேன் அசிஸ்ட் யூ. ஆனால் அவங்க பண்ணல, கவர்மெண்ட் பண்ணல, எலெக்ஷன் கமிஷன் பண்ணலன்னு சொல்றது மிகவும் தவறு. நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறதுனால 6 மாசத்துக்கு முன்னால் என்ன நடந்துங்கிறத கொஞ்சம் சின்ன விவரமா சொல்றேன். ஏன்னா அதில் டைரக்டா இன்வால்வ் இருந்தது. 2 கான்ஸ்டிடியூன்சியில் தஞ்சாவூரும் அரவக்குறிச்சியும் தேர்தலை ரத்து செய்தாங்க. ரத்து செய்த ஆர்டர் நேற்று தான் திருப்பி படித்தேன்.
அதை படிக்கும் போது எவ்வளவு தலை குனிவா இருக்கு தெரியுமா, கேவலமா இருக்கும். தமிழன் சொல்றதுக்கே மானம் இல்லாம இருக்கு. அதை திருப்பி படிச்சு பாருங்க யாராவது. விராவரியா எழுதியிருக்காங்க. எங்க ரேட் பண்ணாங்க, எப்படி ரேட் பண்ணாங்க, தஞ்சாவூர்ல இந்த தஞ்சை மண்ணில் இவ்வளவு போல் வாழ்ந்த தஞ்சை மண்ணை பற்றி எழுதியிருக்காங்க. எங்க ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணாங்க, எவ்வளவு பணத்தை பிடிச்சாங்க, யார் எங்கேருந்து ஓடனா, எந்த ஹோட்டல்லேருந்து பண்ணாங்க. தஞ்சாவூருக்கு தனியாக உத்தரவு, அரவக்குறிச்சிக்கு தனியாக உத்தரவு. இதனால தேர்தல் கண்ணியமாக நேர்மையாக நடக்க முடியாது. ஊழலான தேர்தல், அதனால ரத்து செய்கிறோம். ரத்து செய்தாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இவ்வளவுலாம் நடந்து அதே வேட்பாளர்கள் இப்ப நிற்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? யார் கேவலப்படுத்துற, யாரை கேவலப்படுத்துறா, யாரை கேவலப்படுத்துகின்றார்கள்? இது நீங்க சிந்திக்க வேண்டியது. நான் சொல்ல விரும்பல. ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டா அந்த குற்றச்சாட்டு விசாரிச்சு முடிஞ்சு அவர் தான் குற்றவாளி சொல்ற வரைக்கும் அந்த வாய்ப்பு அவருக்கு தானே இருக்கு. ஒரு சார்ஜ் உங்கள்ட்ட இருந்து பணம் எடுத்து சொல்லப்பட்டாலே உடனே நீங்க நீக்கப்படணும், திரும்ப போட்டிடக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு சரியான விஷயமா இருக்குமா? நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் சொல்ல இருந்ததை நீங்க கேட்டுட்டீங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள என்ன நடந்திருக்கணும்னா, உண்மையான ஜனநாயகம், பாராளுமன்றத்தில் சட்டங்கள் சரியாக இருந்திருந்தால், அரசாங்கம் மத்திய அரசு சரியாக செயல்பட்டிருந்தால், முந்தியுள்ள அரசு செயல்படல, இப்போ உள்ள அரசு வேகமாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. 2.5 வருஷம் ஆச்சுது. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் 2 காரியங்கள் அவங்க பண்ணிருக்கலாம். 10-15 வருஷமா இந்த ப்ரப்போசல் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்னு, எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடு. வெறும் சின்ன மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போக வேண்டிய தேவையில்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் ரேங்க் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையத்துக்கு ரேங்க் சுப்ரீம் கோர்ட் ரேங்க். 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடு. அவங்க 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ள என்கொயரி பண்ணி குற்றமற்றவனா குற்றம் உள்ளவனா டிசைட் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும். அல்லது ஜுடிஷியரிலே பண்ணுமானா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், வேகமாக செயல்படுகின்ற கோர்ட், 3 மாசத்துல 4 மாசத்துல முடிக்க விட்டு 6 மாசத்துல பண்ணிருக்கலாம். பண்ண முடியாது இல்ல, பண்ணலாம். இது அவ்வளவு பெரிய கிரிமினல் 10 பேர் 100 பேர் கொண்ட கேஸ் இல்லை. இது சிம்பிள் கேஸ். எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்சர்வர்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்ல ஆதாரம் எல்லாம் அவங்க கையில் அப்படியே இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏற்பாடே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்டோ பாராளுமன்றமோ ஒரு ஆக்ஷன் எடுக்கல. எலெக்ஷன் கமிஷனுக்கும் அவங்க அதிகாரம் கொடுக்கல, ஃபாஸ்ட் ட்ராக்கும் ஏற்படுத்தல. இந்த 2 ஏற்படுத்தாதனால இந்த அவல நிலை இன்னைக்கு யாருக்காக தேர்தல் ரத்து செய்யப்பட்டதோ அவங்களே இப்ப நிற்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்குன்னா 7 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சிலையும் அப்படியே நிற்குது. சார்ஜ் ஷீட் ரெடி ப்ரிப்பேர் பண்ணல, கோர்ட்டுக்கு போகல. எப்போ போகும்போது ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியுமா கோர்ட்டில் போனால் என்ன ஆகுன்ட்டு. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் தேர்தலுக்கு கண்ணியத்தை மிகவும் மிகவும் பாதிச்சிருக்குது. தேர்தல் இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா ஒரு மார்க்கெட், ஒரு 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 ட்ரேடிங் வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. ஜனநாயகத்தையே வியாபாரமாக மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய பெரிய எக்ஸசைசஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி நூற்றுக்கணக்கான அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர், ஐஏஎஸ் அப்சர்வர், ஐஎஃப்எஸ் அப்சர்வர், ஐஆர்எஸ் அப்சர்வர்ஸ், அந்த சென்ட்ரல் போலீஸ் இந்த சென்ட்ரல் போலீஸ் கொண்டு வந்து எலெக்ஷன் நடத்தி கடைசியில் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு சாராயத்துக்கு விலை போகிற ஓட்டுக்கா தேவையா? நான் என்ன ரொம்ப வேதனையில தான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு 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 தேவையா? ஏன் ஏலம் போட்டுருக்க கூடாது? ஏலம் போட்டுறக்கூடாது. கலெக்டரே உட்காந்து ஏலம் போட்டுடலாமே. ஒரு ஆள் போதும், கலெக்டர் 2 பேரும் போதும். ஏலம் 1வது தரம், 2வது தரம் தஞ்சாவூர், 3வது தரம். ஒரு மினிமம் பிரைஸ் பிக்ஸ் பண்ண வேண்டியது. சரி 5 கோடி, குறைந்தது 5 கோடி. சரி வந்து உட்காருங்க. 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன அந்த பணம்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், மக்களுக்கு வராதுல்ல. தேர்தல் நடத்தினாதானே எங்களுக்கு வராக்கலாம். இல்ல கலெக்டருக்கு அது ப்ரொவிஷன் என்னன்னா 1 லட்சம் ஓட்டாளர் இருந்தார், எல்லா ஓட்டருக்கும் வரும். இப்ப கொஞ்சம் பேருக்கு தான் வருது. 1 லட்சம் வாக்காளர் இருந்தாருன்னா 10 கோடி கிடைச்சுன்னா ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்துரு. வாக்காளருக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் கலெக்டருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துடலாமே? பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரே கலெக்டர். அதனால நான் சொல்ல வரேன் என்னன்னா, இப்ப போற நிலை எப்படின்னா இந்த தேர்தலே தேவையில்லை, இப்படி ஏலம் போட்டு விஷயத்தை முடிச்சிடலாம், அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகிட்டு இருக்கு. இப்ப இது தஞ்சையில நடந்திருக்கு. உலகம் முழுதும் தெரிஞ்சு போச்சு. 6 மாசத்துக்கு முன்னால எலெக்ஷன் கேன்சல் ஆன உடனே உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு. தஞ்சையில் உள்ள மக்கள் ஊழல்வாதிகள், தவறான கருத்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க.
தவறான கருத்து. இது மிகவும் சரித்திர பிரசித்தம் பெற்ற ஒரு இடம். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த எலெக்ஷன்ல பண்ண வேண்டியது என்ன? அந்த கேள்விதான் பாண்டே அவர்கள் எங்கள்கிட்ட சொன்னார். நீங்க இந்த தடவை என்ன பண்ணணும்னா ஒரு 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 மெசேஜ் உலகத்துக்கு அனுப்பணும். தஞ்சை மாவட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாடுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்குமே அனுப்பணும். நாங்க தான் பதவியை கொடுக்குறவங்க. எங்களுக்கு இந்த 500 ரூபா 1000 ரூபா சாராயம் இந்த மாதிரி கொடுத்து அனுப்ப முடியாது. நாங்க இந்த தடவை ஓட்டு போடுறது யாரு அதாவது நியாயமா ஊழல் பண்ணாம இந்த மாதிரி தேர்தலையே இந்த ஒரு 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 விளைபொருளாக மாற்றாம பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் எங்க ஓட்டு. எந்த ஊழலும் பண்ணாம எந்த சிக்கலும் இல்லாம இருக்கு நோட்டா ஓட்டு ஒண்ணுதான். அதுதான் பிரச்சனையே இல்லாம இருக்கு, எந்த புகாருக்கும் உள்ளாகாம. நான் நோட்டாவுக்கு சப்போர்ட்டா பேசல. ஆனா இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குமானா நீங்க 100க்கு 100 நோட்டா போட்டாலும் எனக்கு ஒரு ஒரு அதுல ஒரு ஏற்பு இல்லை. நோட்டாவுக்கு போடுங்க. அப்பதான் அரசியல் கட்சிகளுக்கு பாடம் தெரியும். மக்கள் கூட நம்ம விளையாட முடியாது. இப்படி நீங்க பண்ணீங்க உலகமே ஆடி போகும்னு சொல்றேன். இந்தியா மாத்திரம் இல்லை, உலகமே ஆடி போகும். பதவி கொடுக்கறது நீங்க தான். அவங்களுக்கு பதவியில் இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாரும் கொடுக்கறது நீங்க தான். அதை ஒரு சில்லறை காசுக்காக 500 ரூபாய்க்காக ஒரு 1000 ரூபாய்க்காக சாராயத்துக்காக அல்லது வேற அதாவது ஜாதி மத பேதத்தினால அதுக்காக யூஸ் பண்ணாதுங்க. மெரிட்டா யூஸ் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் அதே கேண்டிடேட் கொண்டு வந்து போட்டாங்கன்னா நீங்க நோட்டா போடுறதுலயே ஒரு தவறு இல்லை. நன்றி, வணக்கம். அவர் சொன்னதை கொஞ்சம் தெளிவா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டை பார்த்து போடுங்க, நோட்டை பார்த்து போடுங்கன்னு சொல்ல, நோட்டா பார்த்து போடுங்க, நோட்டா பார்த்து போடுங்க. நீங்களும் சொன்னீங்க நோட்டா பார்த்து தான் போடுறோம், நோட்டா பார்த்து தான் போடுறோம். தவறா புரிஞ்சுக்க கூடாது. காலம் கருதி இடத்தார் செய்யன் என்ற கூற்றுக்கு ஏற்ப ஒரு நல்ல நிகழ்ச்சி உரிய நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிற தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாக்கு எங்களுக்கு மக்கள் மன்றம் நல்ல நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன், ஒட்டுமொத்த வாக்காளர் பெருமக்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். நடைபெற உள்ளது 4 தொகுதிகளின் சட்டமன்ற தேர்தல். அதில் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு இடைத்தேர்தல், எஞ்சி இருக்கிற தஞ்சாவூர் தொகுதியும் திருப்பரங்குன்றம் தொகுதியும் பொது தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நடைபெறுகிற தேர்தல். அரவக்குறிச்சி மன்னிக்கணும், தஞ்சாவூர் அரவக்குறிச்சி 2 சட்டமன்ற தொகுதிகள். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தாரு. நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்னு அண்ணன் செக் பண்ணார். இந்த 2 தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. ஏன் ஒத்திவைக்கப்பட்டது? நண்பர் பாண்டே அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னார், எல்லோரும் குறிப்பிட்டார்கள். தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் லஞ்சமாக வழங்கப்பட்டது. நிறைய குளறுபடிகள். அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் எடுத்து சொல்லி இந்த தேர்தலை ரத்து செய்கிறேன் என்று சொன்னது, அறிவித்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. தேர்தல் ஆணையம் என்ன நோக்கத்திற்காக தேர்தலை ரத்து செய்ததோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை தேர்தல் ஆணையம் எண்ணி பார்க்கவில்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. தேர்தல் ஆணையம் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இங்கே பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள், 6 மாதத்திற்குள் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகவே 6 மாதத்திற்கு முடிக்கப்படாமல் தேர்தலை நடத்துகிறது. மீண்டும் அதே வேட்பாளர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். அந்த வேட்பாளர்கள் இருவரும் மீண்டும் புனிதமானவர்களா? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லையா? அந்த அரசியல் கட்சிகள் மீண்டும் அவர்களை களமிறக்குகிறார்கள். கட்சியின் வேட்பாளர் எதற்காக போட்டியிடுகிறார்? மக்களுக்கு பாடுபடுவதற்கு. ஆகவே மக்களுக்கு பாடுபடுவதற்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற செயல் முதலீடா? இங்கே இருக்கிறது ஜனநாயகம். இந்த தேர்தல் நியாயமாக, நேர்மையாக, வெளிப்படையாக, சுதந்திரமாக மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா? நடத்தப்பட வேண்டும். எங்களுடைய இளைஞரின் தலைவர் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேரடியாக சென்று கேட்டார். அதற்கு தேர்தல் ஆணையர் சொன்னார்,
தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாரத்தை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகிறார். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவரிடத்தில் சென்று கேட்டார். அவரும் சொல்லுகிறார், உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, பிரதமரிடத்தில் மத்திய அரசிடத்தில் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நண்பர் பாண்டே அவர்கள் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களின் வாயிலாக தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன், மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறேன். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். என்ன சட்ட திருத்தம்? தேர்தல் ஆணையம் முழு சுதந்திரம் பெற்ற தன்னாட்சி அமைப்பாக, எதையும் துணிஞ்சு முடிவெடுக்கிற அதிகாரமுள்ள அமைப்பாக உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். காரணம், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்? அமைச்சர் கக்கன் வாழ்ந்த மண் இது. அமைச்சர் அமரர் கோவிந்தசாமி அவர்கள் வாழ்ந்த மண். எனக்கு தெரியும், என்னுடைய தொகுதியில் எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு விவசாயி அமைச்சர் ஆனார். அந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றார். அது அல்லவா ஜனநாயகத்தின் கடமையாற்றிய செயல். இப்பொழுது இருக்கிறதா? ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய கொள்கையை, அந்த கொள்கை எதற்காக? இந்த மக்களின் உரிமை பெற்றுத் தருவதற்கான கொள்கையை முன்னெடுத்து சட்டமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு அமைப்பாக சட்டமன்றம் இருக்க வேண்டும். சட்டமன்ற ஜனநாயகம் இருக்க வேண்டும். இப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? 2 அணிகளே வெற்றி பெற்றது. அதிமுக அணி, திமுக அணி. திமுக அணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிலர் சென்றார்கள். மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை. அங்கே சரியான ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுமா? நிலைநாட்டப்படுமா? இல்லையே. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களை போன்ற மற்ற கட்சிகள், அங்கே பொது உடைமைவாதிகள் வந்திருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் இடம்பெறவில்லை. இவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்க வேண்டாமா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டாமா? நாங்கள் சென்னால் என்ன செய்திருப்போம்? உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருப்பது மது ஒழிப்பு. நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முன்னாலே எதிர்வரிசையிலே அமைச்சர் பெருமக்கள், சில ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசுவார்கள். இந்த ஜி.கே. மணி பேச எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, என்ன மணி தலைவரே, இன்னைக்கு மது ஒழிப்பு உண்டா, சமச்சீர் கல்வி உண்டா? உடனே பேசுவாங்க. நுழைவுத் தேர்வு ரத்து உண்டா? இதெல்லாம் பேசுவீங்களா? நீங்க போற இடம் பூரா முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு சொன்னதுனாலேயே ஓரமா வச்சுட்டாங்களோ? பாண்டே சொன்னது முதல்ல சொன்னது பாமக, கடைசியா சொன்னது அதிமுக. கடைசியா சொன்ன அதிமுக ஆட்சியில் வச்சுக்கிட்டு அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எங்க மருத்துவ ஐயா கிட்ட நிறைய எங்க கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஐயா நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்த சாராயத்தை ஒழிக்கிற டாஸ்மாக் கடை மூடரை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் கேட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. மருத்துவ ஐயா சொன்னாரு, ஓட்டு போடலனாலும் கவலைப்பட வேண்டாம், அடுத்த தலைமுறையை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி கவலைப்பட வேண்டும். இன்றைய தேர்தல் முக்கியம் அல்ல, எண்ணி பாருங்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட நல்ல கொள்கையை கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் இடம் இல்லை. என்ன கூட நிறைய பார்த்து கேட்பாங்க, என்ன மணி நீ சட்டமன்றத்துக்கு போகலையாங்க. நான் போகாம இல்லையா, என்ன மக்கள் ஓட்டு போடல, அனுப்பல. நான் 50,000 ஓட்டு வாங்கினேன், என்ன பண்றது, செலவு பண்ணல, கூட்டணி இல்லை. 50,000 பேர் ஓட்டு போட்டு இவனுக்கு ஓட்டு போட்டது வீணா போச்சேன்னு இப்போ நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேசுறாங்க, ஜி.கே. மணி போகல, பாமக போகல. என்ன நல்ல கொள்கையை அங்கே முன்னெடுத்து வைப்போம். இப்போ சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர் இளங்கோன் அவரே வந்திருக்கிறார், நண்பர் வைத்திலிங்கம் வந்திருக்கிறார். சமச்சீர் கல்விக்கு தொடர்ந்து குரல் கொடுத்த போராடிய கட்சி, சட்டமன்றத்தில் வற்புறுத்தி சட்டமாக்குவதற்கு காரணமாக இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்நாள் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தாங்க. அம்மையாரை பார்த்து சொன்னாங்க, இந்த லாட்டரி சீட்டு கடுமையான பாதிப்பு, எவ்வளவு குடும்பங்கள் வீணா போகுது. ஒரு கிராமத்தில் பட்டியலிட்டு லாட்டரி சீட்னால இத்தனை தொழிலாளர்கள் வீணா போறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். உடனே முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, மணி அவர்களே நியாயமான கோரிக்கைன்னு சொல்லி இந்த லாட்டரி சீட்டை ஒழித்தவர் இந்நாள் முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நாங்கள் பேசி நாங்கள் வரவேற்கிறோம். ஆக இப்படி 1, 2 மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் என்ன செய்தது என்பதை சுட்டிக்காட்டினேன். இதை போல ஏராளமானவர்களை சுட்டிக்காட்டுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இடம்பெறுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பளிக்க வேண்டும்.
இந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி 2 தொகுதியிலே ஏற்பட்ட அவமதிப்பிற்கு, தலைகுனிவிற்கு தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னார்களே, தமிழன் என்று சொல்லடான்னு சொல்லி. ஆகவே தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஏற்பட்ட அவமதிப்பை இந்த 2 தொகுதியிலும் நிலைநாட்டி இருக்கிறான். ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்பதை நிரூபிக்கிற வகையிலே பணநாயகத்தை புறந்தள்ளி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பினை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நண்பர்களே, எங்களுடைய கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 4 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய, மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய, இந்த 2000 ரூபாய் புரட்சியை செய்து 500 ரூபாய்க்கு அல்லாட விட்ட 500 ரூபாய் உத்தரவு ரத்துன்னு சொன்னா இன்னைக்கு ஆட்சிக்கு பிஜேபி திரும்பி வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த தஞ்சை மண்ணுக்கு என் முதல் வணக்கம். நஞ்சை புஞ்சை விதைத்த இந்த மண் என் நெஞ்சில் அன்பையும் அரசியலையும் விதைத்த மண். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இன்று மருத்துவராக அரசியல்வாதியாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால், இந்த மருத்துவர் பட்டத்திற்கு தன்னை புத்தகமாக்கி எங்களுக்கு கொடுத்தது இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி. ஆக தஞ்சை மருத்துவக் கல்லூரியின் மாணவி என்ற முறையில் பெருமையோடு இந்த மண்ணில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நோட்டாவை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று பெரியவர் சகாயம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தேவசகாயம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இது கள்ள நோட்டா, கருப்பு நோட்டா, லஞ்ச நோட்டா? இந்த நோட்டுக்கு இங்கே வேறு வழியே இல்லை, ஒழித்துத்தான் ஆக வேண்டும் என்று இந்த நோட்டா என்று பார்த்து ஒழித்த மோடியின் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே களத்தில் நிற்பதில் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படாது, அதனால் நாங்கள் களத்தில் நிற்கவில்லை என்று அண்ணன் மகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள். களத்தில் நிற்க நிற்க நிற்கத்தான் களங்கத்தை போக்க முடியும், மற்றவர்களை கலங்கடிக்க முடியும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் களத்தில் நிற்போம். அருமை சகோதரர் பாண்டே அவர்கள் தமிழக மக்களை பற்றி சொல்லும் பொழுது மிக சிறப்பாக சொன்னார்கள். மக்கள் தெளிந்து வாக்களிப்பார்கள். 2வது முறையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள். சரி, எதிர்க்கட்சியும் போதிய அளவிற்கு அவர்களும் கொடுத்ததனால் எதிர்க்கட்சியாக 89 பேர் வந்தார்கள். சரி, என்ன செய்தார்கள்? சரியா 11 மணிக்கு நாமெல்லாம் தந்தி டிவி உட்பட டிவியை திறந்தோம்னா முதலில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் உருவம்தான் தெரியும். வழிநடத்த வேண்டிய தலைவர் வெளிநடக்கும் தலைவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சீங்க? 89 பேர் அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எவ்வளவு திட்டங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். எதை பார்த்தாலும் நீங்க வெளியே வருவீங்கன்னு தெரிஞ்சே அதிமுக நீங்க என்னெல்லாம் வெளியே வருவதற்காக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்களோ அதை சொல்வார்கள், நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்து விடுவீர்கள். நான் கேட்கிறேன், இப்படி வெளியே வருவதில் 89ற்கு கூட 3 பேர் வேணுமா? தேவை. கூட்டணி இருக்கு போல தெரியுதே. இல்லை, அவசரப்படாதீர்கள். அதனால தான் சொன்ன கூட்டணிலாம் இல்ல. அடுத்து வருகிறேன் என்று ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் எதை செய்கிறார்கள்? அதிகமாக மேசையை தட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், வெளிநடப்பு செய்வதில் ஒருவர் வேண்டுமா? மேசையை தட்டுவதற்கு இன்னொருவர் வேண்டுமா? உங்களின் பிரச்சனைகளை தட்டி கேட்பதற்கு இன்னொருவர் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாற்றம் தேவை. திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் தேவை. நான் எதிராளி அல்ல. அதற்கான காரணங்களை சொல்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள்
இன்று மருத்துவமனையில் உடல் நலம் தேறி வருகிறார். மிகுந்த மகிழ்ச்சி. அவர் உடல் நலம் தேறி முழுமையாக சட்டமன்ற நிகழ்ச்சிகளிலும் அரசியலிலும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் நான் இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்தவள். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவக் கல்லூரியின் மாணவி நான். திறமையான மருத்துவர்கள், திறமையான செவிலியர்கள், ஆனால் திறமையாக செயல்பட முடியாது. அப்படித்தான் அரசாங்க மருத்துவமனை. ஒரு நாள் நான் ஓபியில் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க. டாக்டர் அம்மா, வயிற்று வலின்னு சொன்னேன், வெள்ளை மாத்திரை கொடுத்தாங்க. அடுத்த டாக்டர்கிட்ட போய் தலைவலின்னு சொன்னேன், வெள்ளை மாத்திரை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த டாக்டர்கிட்ட போய் கால் வலின்னு சொன்னேன், அதே மாத்திரையை தான் கொடுத்தாங்க. தலைவலினாலும் அதே மாத்திரை, வயிற்று வலினாலும் அதே மாத்திரை, கால் வலினாலும் அதே மாத்திரையாமான்னு கேட்டாங்க. பக்கத்துல ஒரு பெரியவர் சொன்னார், இது பேர் என்ன? மாத்திரை. மாத்தி மாத்தி கொடுக்கறதுனால தான் அது பேர் மாத்திரை. அது மட்டும் இல்ல, அது என்ன போட்டிருக்கு பாருங்க, தா ஆன்னு போட்டிருக்கு. தா ஆனா தமிழக அரசு இல்ல, தலையெழுத்துன்னு நம்ம இந்த மாத்திரையை தான் சாப்பிடணும். அதுதான் அரசாங்க மருத்துவமனையின் நிலை. இவ்வளவு திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கிறார்கள். 2 பேரும் மாறி மாறி ஆண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். கலைஞர் உடல்நிலை சரியில்லை என்றாலும் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைக்குத்தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அம்மாவை இன்று அப்போலோ காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசாங்க மருத்துவமனை காப்பாற்ற வேண்டிய அளவிற்கு ஏன் இதை உயர்த்தவில்லை? ஏன் உயர்த்தவில்லை? தம்பி பாண்டே அவர்கள் சொன்னார்கள், ஊழலற்ற கட்சி என்றால் கம்யூனிஸ்டுகளை நாம் சுட்டி காண்பிக்க முடியும் என்று. இல்ல, அப்படி சொல்லல. நான் சொன்ன வார்த்தை ஊழல் புகார்கள் குறைவாக இருக்கக்கூடிய. அதாவது ஆட்சியில் மத்தியில் 2.5 ஆண்டு காலம் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றும், திருப்படியும் சொல்றேன், 2.5 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி செய்யும் வாய்ப்பை பெற்றும் இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் தினம் தினம் ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் ஆட்சியில் இருந்தும் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, அந்த வாய்ப்பு இருந்தும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? ஏன் வாக்களிக்க கூடாது? இன்று இதே தஞ்சை மண் நவீன நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,44,000 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த நகரமாக இந்த தஞ்சை மண் மாற இருக்கிறது. நல்ல சாலைகள், நல்ல மருத்துவ வசதி. என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தஞ்சாவூருக்குள்ள ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு 30 to 40 நிமிடத்திற்கு மேல் ஆகக்கூடாது. அந்த அளவிற்கு சாலையின் தரம், அந்த அளவிற்கு பேருந்தின் தரம். அதுதான் நவீன நகரம். இந்த தஞ்சையை நவீன நகரமாக்குவதற்கு திராவிட கட்சிகள், இங்கே ஆண்டவர்கள் யாரும் முயற்சி செய்யவில்லை. ஏன் இந்த போக்குவரத்து நெரிசலை பற்றி சொன்னேன் என்றால், இன்று சீனாவிற்கு இணையாக ஒரு நாளைக்கு 42 கிலோமீட்டர் ரோடு போட்டு கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. இந்த பாலம் எப்பமா கட்டுவீங்க? இங்க ஒரு பாலம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் பூரா அல்லாடிட்டு இருக்காங்க. அதாவது அதற்கு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களிடம் கூட எப்ப வந்து அதற்கு கை கொடுக்கிறார் என்று கேளுங்கள். மாநில அரசின் ஒத்துழை இல்லாமல் தான் பல பாலங்கள் நிற்கிறது, ரயில்வே பாலங்கள் உட்பட. நீங்க பலமுறை அதிமுகவுடைய ஒத்துழைப்பு தான் எதிர்பார்க்கிறீங்க. அப்படி அல்ல. இப்பொழுது இருக்கும் பட்சத்தில் மாநில அரசின் உதவி இல்லாமல் சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அதைத்தான் மத்திய மாநில அரசு. ஏன்னா நான் ஒரு நாள் பாண்டிச்சேரியில இருந்தேன். பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வருவதற்கு சொன்னேன். அப்ப என் சகோதரர்கள் சொன்னாங்க, உங்களை பார்க்க வரணும், நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப நான் கொஞ்சம் நஞ்ச பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். நுங்கம்பாக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், நீங்களும் வந்துருங்க. 1.5 மணி நேரத்தில் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து சாலி கிராமத்தில் இருக்க என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சேரல. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அக்கா எங்க இருக்கீங்க? நான் இப்பந்தாப்பா கோடம்பாக்கத்துல இருந்து நுங்கம்பாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வந்திருக்கேன். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க பாண்டிச்சேரியில இருந்தே 1.5 மணி நேரத்துல வந்துட்டோம், நீங்க இப்பந்தான் நுங்கம்பாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வரீங்களான்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன், என்னப்பா செய்யறது, நீங்க வந்தது வாஜ்பாய் போட்ட தங்க நாற்கர சாலை, நான் வந்து கொண்டிருப்பது கார்ப்பரேஷன் கமிஷன் வாங்கி போட்ட சாலை, அதனால வாகன நெரிசல் என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா. ஏதோ ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன், நான் கேட்கிறேன், கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். ஊழலற்ற தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் தயவு செய்து இந்த முறை தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் அவங்க வலியுறுத்தி கேட்டது ஏ மாற்றமே வா அப்படின்னு சொல்லிதான். ஏ மாற்றமே வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு பாஸ் விட்டு சொல்றாங்க, நீங்க சேர்த்து சொல்லிடுறீங்க ஏன் மாற்றமே வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஒரு பாஸ் விட்டு அதை படி. பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்வதற்காக இங்கே உங்கள் முன்னாலே நிற்கிறேன். முதல் காரணம், மக்களாட்சி முறையிலே நீங்கள் அரசாங்கத்தை உருவாக்குபவர்கள் மக்கள். அதுதான் மக்களாட்சி முறை. ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிற அதிகாரம், பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கடமை என்ன என்றால், அந்த மக்களுக்காக பாடுபடுகிற கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இதுதான் மக்களாட்சி முறை. அதனாலே தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வைத்தார்கள். 5 ஆண்டுகளில் நீங்கள் என்னென்ன வாக்குறுதியை கொடுத்தீர்களோ அதை செய்யவில்லை என்றால் உங்களை அங்கிருந்து இழுத்து விட வேண்டும் என்ற வாய்ப்பு. இன்றைக்கு இங்கே ஒரு ஆட்சி நடக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இந்த ஆட்சிக்குள்ள பொறுப்பு என்ன? நீங்கள் தஞ்சாவூர்காரர்கள் என்பதனாலே இதை புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். மே மாதத்திலே இந்த அரசாங்கத்திலே ஒரு பொதுப்பணித்துறை என்று ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய பணி என்னவென்றால், வெயிற்காலங்களிலே இங்கே உள்ள கால்வாய்களை, ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து செல்லும் கால்வாய்களை சீரமைத்து தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும். பிறகு மே மாதத்திலே மேட்டூர் அணையிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பது பார்க்க வேண்டும். போதிய தண்ணீர் இருந்தால் அது ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்து விடுவார்கள். அப்படி போதிய தண்ணீர் இல்லை என்றால் கர்நாடக அரசோடு பேசி இங்கே தண்ணீர் இல்லை, நீங்கள் திறந்து விட வேண்டும் என்று கேட்க வேண்டும். பிறகு இது எதுவுமே நடக்கவில்லை என்றால் மத்திய அரசிடம் கேட்கலாம் அல்லது நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சி மே மாதத்தில் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணியை செய்யவில்லை. தண்ணீர் இருக்கிறதா என்பதை பற்றி கவலைப்படவில்லை. தண்ணீர் இல்லையே என்று அண்டை மாநிலத்தோடு நட்புறவோடு கேட்கவில்லை. இங்கே இருக்கிற விவசாயிகள் வீதிக்கு வந்து போராட்டத்தை தொடங்கிய பிறகு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை தள்ளிவிட்டு நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என்று விட்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விவசாயிகள், குறிப்பாக தஞ்சை பகுதியிலே விவசாயிகள் ஒருபோக விளைச்சலுக்கு கூட வழியில்லாமல் ஆகியிருக்கிறார்கள். என்றால் வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள் என்ன செய்தீர்கள்? இன்றைய அரசு மக்களுக்காக பாடுபடுகிற அரசாக இல்லை. மக்களுக்கான எந்த பிரச்சனையிலும் தலையிடுவதில்லை. 1000 ரூபாய் 500 ரூபாய் சகோதரி தமிழிசை கூட சொன்னாங்க, மிகப்பெரிய புரட்சி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இது குறித்து தமிழ்நாடு அரசு ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை. எந்த பிரச்சனையாவது தமிழ்நாடு அரசு ஏதேனும் கருத்து தெரிவிக்கிறதா என்றால் இல்லை. திமுக என்ன சொல்லுதோ அதற்கு எதிர்ப்பான நிலைப்பாடு, அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிளா தெரியும்ல. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு மாற்று நிலைப்பாடு அவங்களோடது. நாங்க சொன்னோம், அவங்க மாற்று நிலைப்பாட்டா சொல்லி இருக்கலாம்ல. சொல்லாமலே இருந்தா என்ன அர்த்தம்? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, முறையாக பருவத்தை செய்ய வேண்டிய பணிகளை செய்யாத ஆட்சி, அதை பற்றி கவலைப்படாத ஆட்சி. உனக்கு வேண்டுமா, நீ வீதிக்கு வந்து போராடு, நீதிமன்றம் போ, எப்படியோ போராடு, ஏதாவது பண்ணிக்கொள் என்று சொல்லுகிற ஆட்சியாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே இப்பொழுதுள்ள ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய முதல் கருத்து.
இரண்டாவது கருத்து சகோதரி தமிழிசை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு முறை வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள். 2014 தேர்தலில் பிரதமராக பாரதிய ஜனதா கட்சியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் திரு நரேந்திர மோடி. ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்தவர். அவரை பிரதமராக அறிவித்தார்கள். அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருடைய ஒற்றை வரி பிரச்சாரம் என்னவென்றால், குஜராத் மாதிரி பொருளாதார வளர்ச்சி, குஜராத் மாடல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதையே தமிழகம் இந்தியா முழுமையும் பிரச்சாரம் செய்தார். இடையிலே சில நிருபர்கள் அவரை கேட்டார்கள், பல முறை கேட்டார்கள், ஒரு முறை அல்ல, பல மாநிலங்களிலே கேட்டார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீருக்கு உள்ள தனி உரிமை மறுக்கப்படுமா? அதை அந்த சட்டப்பிரிவை எடுத்து விடுவீர்களா? அது எங்களுக்கு முக்கியம் அல்ல, அது பிரச்சனையும் அல்ல. மோடியின் பதில். இரண்டாவது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவீர்களா? பொது சிவில் சட்டமா இன்றைக்கு முக்கியம்? இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியம். பொது சிவில் சட்டத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், மோடி சொன்னது. ஆனால் மோடி எதை சொன்னாரோ அதிலே ஒன்றையும் செய்யவில்லை. எதை மறுத்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி நீங்கள் வாக்களிக்க முடியும்? சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக மத்திய ஆட்சி விளங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை வாக்கு பெறும் பொழுதும் என்ன உத்தரவாதத்தை, என்ன வாக்குறுதியை மக்களுக்கு அளிக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 1996 ஆகட்டும், 2006 ஆகட்டும், எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவற்றையெல்லாம் சொல்லி இருக்கிறோமோ அதில் 90%க்கு 95% குறையாமல் செய்து முடித்திருப்போம். மீதி 5% ஏன் செய்ய முடியவில்லை என்றால், 5 ஆண்டு காலத்திலே தேர்தல் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது அந்த சட்டங்கள் அப்படியே நின்று போய்விடுகிறது. அண்ணன் ஜி.கே. மணி சட்டமன்றத்திலே அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் சொன்னார். நல்ல வேளை நானே அவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டிருப்பேன். அவர் தேர்தலிலே போட்டியிடவில்லை, ஆகவே தப்பித்துக் கொண்டார். வேறு யாரோ போட்டியிடுகிறார்கள். ஒருவேளை அவரே போட்டியிருந்தால் இந்த பேச்சை கேட்டு நான் கூட கொஞ்சம் ஏமாந்திருப்பேன். அது வேறு. எனவே மக்களுக்கான ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பாடுபட வேண்டும். அப்படி பாடுபடாத ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து வருகிறது. தமிழ்நாடு அரசியல் பற்றி ஒன்று சொல்லும் ஒரு டவுட் வருது. ஒரு முறை கூட திமுக ஆட்சியை மறுமுறை ஆட்சிக்கு வரவிடவில்லை இந்த தமிழக மக்கள். ஆனா அதிமுகவை எம்ஜிஆர் இருந்த போதும் இப்போதும் மறுமுறை ஆட்சிக்கு வர வைத்திருக்கார்கள் சொன்னாங்கன்னா அதுக்கான காரணம், முதல் காரணம் எம்ஜிஆருடைய செல்வாக்கு. இரண்டாவது காரணம், எப்பவுமே கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இங்கே தேர்தல் போட்டி நடக்கிறது இல்லை. கலைஞருக்கும் காந்திக்கும் தான் தேர்தலில் போட்டியாக நடக்குது. அதனால 2வது ஜெயிக்க வச்சுட்டாங்க ஜனங்க. எனவே இது சாதாரண விளக்கம். எப்பொழுது காந்தி, மகாத்மா காந்தி அல்லவா அவர் தானே உயர்ந்தவர், அவர் தானே வெற்றி பெறுவார். எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் அஞ்சுகம் பூபதிக்கும், அதே போல அரவக்குறிச்சி தேர்தல் போட்டியிடுகிற கே.சி. பழனிசாமி அவர்களுக்கும், திருப்பரங்குன்றம் தேர்தலில் போட்டியிடுகிற டாக்டர் சரவணன் அவர்களுக்கும், எங்கள் கூட்டணியிலே புதுவையிலே முதலமைச்சராக பணியாற்றி இன்றைக்கு நெல்லித்தோப்பு தொகுதியிலே போட்டியிடுகிற நாராயணசாமி அவர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் திமுக அணிக்கு வாக்களித்தால் திமுக அணி உங்களுக்காக பாடுபடும்.
மற்றவர்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் என்பதுதான் காரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஏற்கனவே நாம் முதலே சொன்னது போல தன்னுடைய பாணியில ரொம்ப மென்மையாக திரு டி.கே.சி. இளங்கோவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் பேசி முடித்தார். அடுத்ததாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் பேசுவார். இதய தெய்வம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற திசை வணங்கி இந்த மக்கள் மன்றத்தில் உங்கள் வாக்கு இரட்டை இலைக்கே தாருங்கள் என எனது உரையை துவங்குகிறேன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை என்பார்கள். இன்றைக்கு பாலைவனமாக மாறுவதற்கு யார் காரணம்? உங்கள் அனைவருக்கும் தெரியும். மொழி மாறி மாநிலம் பிரிக்கப்பட்டது 1956. காவிரி பிரச்சனையை கர்நாடக அரசு கிளப்பியது 1959. உண்மை அறியும் கமிட்டி அமைக்கப்பட்டது 1970. ஹேமாவதி கபினி அணை கட்டப்பட்டது 68, 69. உச்ச நீதிமன்ற வழக்கு தொடுக்கிறார்கள். அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தியினுடைய பேசி பார்ப்போம், பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை சொல்லி வாபஸ் வாங்கியவர்கள் யார்? கேஸ் வாபஸ் வாங்குவதற்கு யார் காரணம்? பேசி பேசி காவிரி பிரச்சனையை குட்டிச்சவராக்கியது யார் காரணம்? எத்தனையோ முதலமைச்சர்கள் கர்நாடகாவில் வீரேந்திர பேட்டீல், ராமகிருஷ்ண ஹெக்டே, பாட்டீல், குண்டுராவ், பொம்மை, தேவகவுடா, இப்படி பல முதலமைச்சர்கள் அத்தனை பேரிடமும் பேசி பார்த்தாகிவிட்டது. பயன் இல்லை. விவசாயிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிலே அரசை இணைத்துக் கொண்டார். உச்ச நீதிமன்றம் சொன்னது 1990 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று. புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி சிறைக்கு செல்கிறார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனை மழுங்கி போய்விடும், நடுவர் மன்றம் ஒத்து வராது, பேச்சுவார்த்தை தான் தீர்வு என்று சொன்னவர். இங்கே பேசினார் அருமை சகோதரர் டி.கே.சி. இளங்கோவனுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள். நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு வந்தது. அன்றைக்கு பிரதம அமைச்சர் தலைமையில் மாநில முதலமைச்சர் கொண்ட வாரியம் அமைப்பதற்கு முயற்சித்தார்கள். எங்களது ஆதரவில் வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்தார்கள். முதலமைச்சராக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருந்தார்கள். அன்றைக்கு பிரதம அமைச்சர் வருவார் போவார், முதலமைச்சர்கள் வருவார்கள் போவார்கள். தன்னாட்சி அதிகாரமிக்க ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அம்மா. கேட்கவில்லை. அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. உரிமைகள் மீட்க எதையும் இழக்க தயாராக இருப்பவர், தனக்கு லாபம் என்றால் தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுப்பவர் அவருடைய தலைவர். இதுதான் வரலாறு. அதே போல் காவிரி பிரச்சனை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. முல்லை பெரியாறு பிரச்சனையில அணை நீர்மட்டம் குறைக்கப்பட்டது, சம்மதிக்கப்பட்டது எந்த ஆட்சியில் ஏதாவது நினைவு இருக்கா? அண்ணன் அமைச்சராக முல்லை பெரியாறு 2006 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது. 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தலாம். சிற்றணையும் பேபியனையும் வலுப்படுத்திய பிறகு 152 அடியாக உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது. நான் சரியா அந்த கேள்வியை வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது முல்லை பெரியாறு அணையில நீர்மட்டத்தை குறைப்பதற்கு தமிழக அரசு சம்மதித்தது எப்போதும். புரட்சி தலைவர் காலத்திலே அந்த பிரச்சனை வந்தது. அவ்வளவுதான். நான் சொல்வதை மாண்புமிகு அன்பு சகோதரர் பாண்டே அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு உச்ச நீதிமன்றம் சென்று
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்தது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2006. அன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 2006 அன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஆட்சி. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருகிறது. மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் கமிஷன் தேதியை அறிவித்து விடுகிறது. 30ஆம் தேதி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்லுகிறார். ஆனால் கேரள அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறது. தீர்ப்பு வந்து முல்லை பெரியார் அணையை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு வந்து மாநிலத்திலும் மத்தியிலும் திருப்பி தேர்தல் வருகிறது. திமுக ஆட்சிக்கு வருகிறது, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரவில்லை. 5 வருடம் மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்தவில்லை? மீண்டும் அம்மா உச்சநீதிமன்றம் சென்று 136 அடியை இன்றைக்கு 142 அடியாக உயர்த்தி இருக்கிறார். 152 அடியாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார். யார் தமிழர் உரிமையை மீட்டது? காவிரி பிரச்சனையை மீட்டது யார்? முல்லை பெரியாறு பிரச்சனையை மீட்டது யார்? நமது உயிர்நாடி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவை காவு கொடுத்தது யார்? இதற்கெல்லாம் இங்கு இருக்கின்ற நல்லவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் 1,28,366 ரூபாய். முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு, 2வது இடத்தில் இருப்பது உத்தரகாண்ட். 1,15,000 ரூபாய் ஒரு தனிநபர் வருமானம். உங்களுடைய வருமானம் 1,22,000 ரூபாய். உங்க வருமானம் தான் சொல்றாரு. 1,22,000 ரூபாய் நம்முடைய வருமானம், ஒரு தனிநபர் வருமானம். இன்றைக்கு கல்வியிலே கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்வித்துறைக்கு குறிப்பாக 39,000 கோடி ரூபாய் தான். ஆனால் புரட்சி தலைவி ஆட்சி காலத்தில் 85,000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அம்மா கொண்டு வந்தது கொஞ்ச நஞ்சமல்ல. சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி பட்டம் கொடுத்தார். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜாதி, மதம், குடும்ப ஆட்சி இல்லாமல் ஒரு மக்களாட்சியை செய்து கொண்டிருப்பவர். அவரிடம் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, குடும்ப ஆட்சியும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் பிறந்தவர் முன்னாள் முதல்வர் உயர் திரு கருணாநிதி அவர்கள். இது விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டம். 62 இந்த சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விவசாய கல்லூரியை கொண்டு வரவில்லை. இன்றைக்கு அம்மா அவர்கள் விவசாய கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். விவசாயமும் கால்நடையும் இணைந்தது, பின்னி பிணைந்தது. ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி இல்லை. அம்மா அவர்கள் இந்த 5 வருடத்தில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். தஞ்சை நகராட்சியை மாநகராட்சி ஆக்கி, சகோதரி சொன்னார்களே சீர்மிகு நகரம், ஸ்மார்ட் சிட்டி, அதை சிபாரிசு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியவர் புரட்சி தலைவி அம்மா. வலுவான கூட்டணி போல தெரியுதே. எல்லா பிரச்சனையிலும் இந்த மக்களுக்காக வாதாடக்கூடிய, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு நல்லாட்சி நடத்துகிற அம்மாவின் ஆட்சிக்கு, இந்த 6 மாத கால ஆட்சிக்கு வைரம் சூட்டுவது போல் நீங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியில தங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு பணிகளுக்கு இடையில நிகழ்ச்சியில பங்கேற்ற விருந்தினர் பெருமக்கள் அனைவருக்கும் தந்தி தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தேர்தல் 4 தொகுதியில் வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஏற்கனவே சொன்னது போல திருப்பரங்குன்றத்தில் ஒரு எம்எல்ஏ உடைய மரணத்தினாலையும், நெல்லித்தோப்புல முதலமைச்சருக்கு தொகுதி தேவைப்பட்டதனாலையும், தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் இந்திய தேர்தல் வரலாறு காணாத வகையில் ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்படவில்லை, ரத்து செய்யப்பட்டது. நாம் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. 2 தொகுதியிலும் 2 பிரதான கட்சிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. வேட்பாளருடைய கட்சிகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டன. மிகப்பெரிய அவமரியாதையை தமிழகத்துக்கு இந்த பொது தேர்தல் ஏற்படுத்தி தந்தது. பணம் வாங்குவது பற்றி பல முறை நான் நகைச்சுவையாக சொன்னேன். அதற்கு ஆதரவு தெரிவிப்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஒருபோதும் அதை நான் ஆதரிக்க முடியாது.
பணம் வாங்குவது நம்முடைய வாக்குரிமையை, நம்முடைய ஜனநாயக கடமையை விற்பது போல அது மாபெரும் அவமானம். உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்வேன், ஒரு முறையேனும் நீங்கள் பணம் வாங்காமல் இருங்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் வாக்களிங்கள். அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, பாஜகவுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, நாம் தமிழருக்கு, யாருக்கு வேணாலும் வாக்களிங்கள். பணம் கொடுக்க வருபவர்களிடம் எனக்கு பணம் வேண்டாம், உங்களுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டதா சொல்லி நீயே வச்சுக்கோன்னு ஒரு முறை சொல்லி பாருங்க. பணம் வாங்கவில்லை என்பது அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆஹா, இந்த வாக்காளர்கள் வேறு ஏதோ சிந்திக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். மாறாக எனக்கு இன்னும் வந்து சேரல, எங்க தெருவில் இன்னும் வந்து சேரல, எங்க வீட்டுல 8 பேர் மொத்தம் ரேஷன் கார்டு பாருங்க சொல்லி சொன்னீங்கன்னா இன்று ஒரு முறை உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பார்கள், மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்று ஏழை பங்காளனாக, உங்களுடைய வீட்டு செருப்பாக, உங்களுக்கு கால்களில் செருப்பாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனே தலைவராக மாறிவிடுவார்கள். தலைவர்களை நீங்கள் பார்க்க முடியாமல் போய்விடும். அதனால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள். நான் வாக்களித்தது, எனக்கு இந்த கட்சி பிடித்தது அதிமுக வாக்களித்தேன், எனக்கு இந்த கட்சி பிடித்தது திமுக வாக்களித்தேன், யாருக்கு வேணாலும் வாக்களிங்க. ஆனால் அந்த கட்சி, அந்த சட்டமன்ற வேட்பாளர் அவருக்கு வாக்களித்து இருக்கட்டும். காசு வாங்கிட்டு வாக்களிக்கிறது மிகப்பெரிய அவமானம். ஒரு முறை ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை இந்த அவமானகரமான காரணத்துக்கு திரும்பி பார்த்தது. மறுமுறை மிக நேர்மையாக தேர்தல் நடந்தது. இந்த தொகுதி மக்கள் காசு வாங்கவில்லை என்பதற்காக இதே 4 தொகுதி மக்களை இந்த ஒட்டுமொத்த நாடும் திரும்பி பார்க்கட்டும். இந்த வாக்காளர்கள் போற்றப்படக்கூடிய என்று வரட்டும். என்னுடைய ஒரு வாக்கில் என்ன நடந்துவிட போறேன்னு நினைக்கிறார்கள். ஒரு வாக்குல ஆட்சிகள் கவிழ்ந்த வரலாறே உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம். யாருக்கு வேண்டுமானால் வாக்களிங்கள், பணம் வாங்காமல் வாக்களிங்கள். எல்லா கட்சிகளும் தங்களுடைய பணியை ரொம்ப தீவிரமாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. அவர்களைப் போலவே நானும் உங்களுடைய முடிவு என்னவா இருக்க போகிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை கௌரவித்ததற்கு நன்றி.